வணக்கம். நான் புத்திர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகர் யாருன்னா, திரைத்துறையில குறிப்பாக பின்னணி பாடகராக சிறந்து விளங்கிய திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். அப்படி அவரோட ஜாதகத்தில் என்ன சிறப்பியல்புகள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். SPB அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் உலக சாதனை படைத்த ஒரு பாடகருங்க. ஒரு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படிங்கிற பல்வேறு உயரிய விருதுகளை வாங்கியிருக்கின்றார். இவர் பாடிய பாடல்களுக்காக பல்வேறு தேசிய விருதுகள் 6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கின்றார். இவர் ஒரு பல்துறை வித்தகருங்க. SPB அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி 1946ஆம் வருடம் பிறந்தவர். செப்டம்பர் 25, 2020ஆம் வருடம் அவருடைய இந்த உடலையும் அவருடைய பதிவுகளையும் விட்டு இந்த பூ உலகை விட்டு சென்றிருக்கின்றார். இந்திய திரைப்பட பின்னணி பாடகராக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, இப்படி பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டு சிறந்து விளங்கியவராக இருக்கக்கூடியவர் தான் SP பாலசுப்ரமணியம். இவர் SP பாலு என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார். இவர் தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி மற்றும் மலையாள திரைப்படங்களுக்காக அதிகமாக பணியாற்றியிருக்கின்றார். 1966ஆம் வருடம் முதல் திரைப்படங்களில் பாடத் தொடங்கியவர். 40,000க்கு மேல அதிகமான பாடல்களை 16 இந்திய மொழிகளில் பாடி ஒரு பெருமைத்தக்க வகையில் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். இவர் பாடும் நிலா என்று அனைவரும் அழைக்கின்றனர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி பண்டிதாத்ரிய பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 1946ஆம் வருடம் நெல்லூர் அப்படிங்கிற இடத்துல. அது நெல்லூருங்கிறது அப்போ சென்னை மாகாணமாக இருந்தது. இப்போது ஆந்திர பிரதேசில் இருக்கு. இது பிறந்தவர். இவர் இறந்தது சென்னையில் தாங்க. இவர் ஒரு பாடகராக, பின்னணி பாடகராக, பின்னணி பேசுபவராக, நடிகராக, திரைப்பட தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராகவும் சிறந்து விளங்கியுள்ளார். இவர் இசைத்துறையில் பார்த்தீங்கன்னா 1966ஆம் வருடம் முதல் 2020ஆம் வருடம் வரை கிட்டத்தட்ட 54 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். இவர் கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி அப்படிங்கிற மொழிகளில் 6 சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஆந்திர மாநிலத்துக்கான 25 நந்தி விருதுகளையும், கர்நாடக, தமிழக அரசு விருதுகளையும் பெற்று சிறப்பாக கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனையாளர்கள் புத்தகத்தில் இவர் இடம் பிடித்திருக்கின்றாருங்க. 2012ஆம் வருடம் இந்திய துறைத்துறை பங்களிப்பிற்காக NTR தேசிய விருதும் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். 2016ஆம் ஆண்டு இந்திய திரைப்பட ஆளுமைக்காக வெள்ளி மயில் விருது கூட இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தாலும் இவர் இறந்த பிறகு 2021ஆம் வருடம் நவம்பர் மாதம் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய மகன் SPB சரண் அவர்கள் அந்த விருதை பெற்றிருக்கின்றார். SPB அவர்கள் பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் 25ஆம் தேதி COVID-19 தொற்றில் பாதிக்கப்பட்டு தான் காலமானார். இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இவர் ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவருங்க. இவர் SP சாம்பமூர்த்தி, சகுந்தலம்மா அவர்களுக்கு தான் மகனாக பிறந்தார். இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா ஹரிஹதா கோலட்சேபம் அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞராக செயல்பட்டிருக்கின்றார். இவர்கள் எப்படின்னா ஒரு மேடையில் சொற்பொழிவு, மத சொற்பொழிவு கொடுக்கக்கூடியவங்க. ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம் இது போன்று செயல்படக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் தான் இவரோட தந்தை. இவர் இவருக்கான உடன்பிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கு 2 சகோதரர்கள் மற்றும் 5 சகோதரிகள் உள்ளனர். பாடகி SP சைலஜா அவர்கள் இவருடைய இளைய சகோதரி. இவரோட மகன் SPB சரண் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடகராகவும், நடிகராகவும், தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். இள வயதிலே பார்த்தீங்கன்னா இவருக்கு இசை ஆர்வம் அதிகமாக இருந்தது. இவரோட தந்தையோடு சேர்ந்து இவர் அரிகதை வாசிக்கும் போது அதை உன்னிப்பாக கவனித்து ஹார்மோனியம், புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளையும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றார். இவருக்கு இளமை காலத்தில் இவர் கல்வி பார்த்தீங்கன்னா இவர் இன்ஜினியரிங் பொறியியலில் தான் கல்வி கற்க ஆசைப்பட்டார். அதுக்காக அனந்தபூரில் JNTU இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு குடற்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதுனால தொடர்ச்சியாக கல்வி பயில இயலவில்லை. அதன் காரணமாக அவர் சென்னையில் மறுபடியும் சென்னை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிச்சிருக்கின்றார். இவர் கல்லூரியில் படிக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா பல்வேறு பாடல் போட்டிகளை கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றிருக்கின்றார். இவர் ஆரம்ப காலம் முதலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மெல்லிசை குழுவை நடத்தி வந்திருக்கின்றார். அந்த மெல்லிசை குழுவில் அனிருத்தா அப்படிங்கிற ஒரு ஹார்மோனியம், இளையராஜா கித்தார் மற்றும் ஹார்மோனியம், பாஸ்கர், கங்கை அமரன் இவர்கள் கிட்டார், இவங்கெல்லாம் ஒரு டீமாக செயல்பட்டு அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்தே பார்த்தீங்கன்னா SPB அவர்கள் இசை நிகழ்ச்சிகளையும், நாடக கச்சேரிகளையும், ஒரு பாடல் பாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்.
பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து இவருக்கு வந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், சான்ஸ்கிரிட், ஆங்கிலம், உருது அப்படிங்கிற பல்வேறு மொழிகளில் தன்னோட பாடல்களை எழுதி கொடுத்திருக்கின்றார். இவரோட இசை பணின்னு பார்த்தீங்கன்னா இவர் 1960ஆம் வருடம் முதல் 70ஆம் வருடம் அந்த காலகட்டத்தில் தான் இசைத்துறையில் என்ட்ரி ஆகுறாரு. ஒரு பின்னணி பாடகராக முதல்ல 1966ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ மரியாதை ரமணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துக்காக எஸ்பி கோதாண்டபாணி அவரோட இசையில் இவர் பாடியிருந்தார். முதல் தமிழ் பாடல்னா எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசையில் எல்லார் ஈஸ்வரி அவர்களோட சேர்ந்து ஹோட்டல் ரம்ப அப்படிங்கிற படத்துக்காக பாடல் பாடியிருந்தார். அதேபோல் 1969ஆம் வருடம் சாந்தி நிலையம்ங்கிற படத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற ஒரு பாடலையும் ஜெமினி கணேசனுக்காக பாடியிருந்தார். இதெல்லாம் பாடியிருந்தா கூட அவர் பாடி முதல்ல தமிழ் படம் வெளிவந்த படம்னா பார்த்தீங்கன்னா இவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக 1000 நிலவே வா அப்படிங்கிற பாடல் தான் முதன்முறையாக திரைப்படமாக வெளிவந்த பாடலாக இருந்தது. இவர் புகழ்பெற்ற தெலுங்கு தமிழ் இயக்குனராக இருந்த கே. விஸ்வநாத் அவர்களோட பெரியப்பா பையன் தான் இவரோட பெரியப்பா பையன் தான் கே. விஸ்வநாத் அவர்கள். இவர் கர்நாடிக் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிக்கலாங்க எஸ்பிபி அவர்கள். இருந்தாலும் அவரோட இயக்கத்தில் வந்த கே. விஸ்வநாத் அவர்களோட இயக்கத்தில் வந்த சங்கராபுரம் அப்படிங்கிறது முழுக்க அந்த கர்நாடிக் மியூசிக்கை சார்ந்த ஒரு படம் தான் அது. அந்த படத்துக்காக இவரோட முதல் தேசிய விருது வந்து எஸ்பிபி அவர்கள் பெறுகின்றார். அடுத்ததாக ஹிந்தி படம் ஏக் தூஜே கே லியே அப்படிங்கிற படத்துக்காக 2வது தேசிய விருதை பெற்றார். இவர் இளையராஜா, ஜானகி, எஸ்பிபி இவங்களோட காம்பினேஷன் வந்த நிறைய பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 80s 90s வந்து எல்லாமே ஹிட்டு தான். பல்வேறு வெற்றி பாடல்கள் வந்து இவங்க காம்பினேஷனில் வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடிக் மியூசிக் சம்மந்தப்பட்ட சலங்கை ஒலி படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் வந்து இளையராஜா மற்றும் எஸ்பிபி 2 பேருக்குமே வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிது. சிப்பிக்குள் முத்துங்கிற படம், ருத்ரவினை அந்த படத்துக்கும் 2 பேருக்குமே தேசிய விருது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது. இவர் அந்த காலத்தில் இளையராஜா அவர்களோட பாடிய பாடல்கள் தான் அவர்களோட இசையமைப்பில் பாடிய பாடல்கள் அனைத்தும் புகழ்பெற்றவையாக இருந்தன. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் இவர் வந்து பணியாற்றியிருக்கின்றார். ஹிந்தியில் இவர் பல பாடல்கள் பாடியுள்ளார். அதேபோல் 90 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தேவா, வித்யாசாகர், எம்.எஸ். கீரவாணி, எஸ்.ஏ. ராஜ்குமார், பரத்வாஜ் இவங்களோட இசையிலெல்லாம் நிறையா பாடியிருந்தால் கூட மிகப்பெரிய வெற்றின்னு அவருக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் இவர்களோட இசையில் பாடிய பாடல்களுக்கு தான் அதிகமான வெற்றியும் புகழும் கிடைச்சது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கனவு அப்படிங்கிற படத்தில் தங்கத்தாமரை மகளே அப்படிங்கிற படத்துக்காக தான் இவர் வந்து 6வது தேசிய விருது வாங்கியிருக்கின்றார். 2000 காலகட்டத்தில் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி. இமான், ஜி.வி. பிரகாஷ், அனிருத் அப்படின்னு இந்த தலைமுறை இசையமைப்பாளர்களுடையும் சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றார். அவர்களோட இசையிலையும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். இவர் 2015ஆம் ஆண்டு மத்திய அரசோட கிளீன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துக்காக ஆந்திர மாநில சிறப்பு தூதராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார். இவர் பின்னணி பாடகராக மட்டும் இல்லாமல் பின்னணி குரல் கொடுப்பவராகவும் சேர்ந்து விழுகின்றார். டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி இவர் கமல்ஹாசன் அவர்களுக்காக இருக்கட்டும், ரஜினிகாந்த், விஷ்ணுவர்தன், சல்மான் கான், ஜெமினி கணேசன், அர்ஜுன், கார்த்திக் இன்னும் பல்வேறு நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தும் இவர் வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். இவர் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோஸ் குறிப்பாக வந்து தெலுங்கு மற்றும் தமிழில் விஜய் டிவிலலாம் அந்த ரியாலிட்டி ஷோஸ் சூப்பர் சிங்கர் மாதிரி ஷோஸில் இவர் வந்து தலைமை தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் பல்வேறு திறமைகள் இருந்தாலும் இவர் நடிப்பு மற்றும் இசைத்துறையிலையும் இவரோட பங்களிப்பு வந்து மிக மிக அசாத்தியமான பங்களிப்பாக இருந்தது. இவர் 70 படங்களுக்கு மேலே நடித்திருக்கின்றார். அனைத்து மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் 45 படங்களுக்கு மேலே இவர் மியூசிக் டைரக்டராகவும் பணியாற்றிருக்கின்றார். அதே போல் 4 மொழிகள்லையும் தேசிய விருது பெற்ற ஒரே ஒரு பின்னணி பாடகர்னா அது இவர் தாங்க. இவர் காதல் திருமணம் செய்தவர். இவரோட மனைவி வந்து சாவித்ரி அவர்கள். இவருக்கு ஒரு மகனும் இருக்கின்றனர். இவ்வாறு பல்வேறு திறன் கொண்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பியல்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசி கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தது சிம்ம லக்னமாக இருக்கின்றதுங்க. அவருக்கு 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல கேதுவும் மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து ராகு, சூரியன் மற்றும் புதன் மற்றும் 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் 12ஆம் இடத்துல நீச்ச செவ்வாயுடன் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு கடக ராசியில் பிறந்திருக்காருங்க. இன்னும் சிறப்பியல்புகள் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பை கிரக சேர்க்கை அமைப்பையும் இவர் பெற்றிருக்கின்றார். இவர் வந்து கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னா இவர் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் மன சமநிலையை பேணி பாதுகாப்பவராகவும் சரியான வாழ்வியல் தொடர்புகள் சரியான வாழ்வியல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பவராகவும் இருப்பார். அதேபோல் அதிக கற்பனை திறன் கொண்டவராக இருப்பார். நல்ல சிந்தனை திறன் கொண்டவராக இருப்பார். தெளிவான அறிவுத்திறன் நினைவாற்றல் பொருந்தியவராக இருக்கின்றார்.
சந்திரன் செவ்வாய் இருந்தாலே நல்ல உடல் அமைப்பு இருக்கும். நல்ல வாட்டமான முக அமைப்பும் இவருக்கு இருக்கு. இங்கே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி என்ன இவருக்கு சிறப்பான ஒரு ராசி கட்டம் இருக்கு. இதனால் இவர் வந்து திரைத்துறையில் இந்த அளவுக்கு சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 12ஆம் இடத்தை பாருங்கள். அவரோட 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக சந்திரனோட ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துட்டா நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதிச்சே தருவீங்க. அந்த அளவுக்கு 12ஆம் இடங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கியமான அந்த மறைவு ஸ்தானம்னு சொன்னாலும், அந்த இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் போதும். இல்லை 12ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதிச்சிருவீங்க. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சுன்னா சாதிக்க பிறந்தவர். பொதுவாக அவருக்கு 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடம் நீச்சமாக இருந்ததுனாலும் அவர் பிறந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதேபோல் இவரோட லக்னாதிபதியான சூரியன் பாருங்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் இவருக்கு வந்து மக்கள் பணி, பொது பணி, அரசு பணி இது போன்ற அமைப்போடலாம் பார்த்தீங்கன்னா இவர்களோட எப்போவுமே வந்து மக்கள் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 100 பேர் 200 பேர் லட்சக்கணக்கான பேரோட சேர்ந்து இது மாதிரி ஒரு ஷோஸ்லாம் பண்ணோம் அது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களால் தான் சாத்தியப்படும். அது போன்ற லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மக்கள் பணி, பொது பணி, அரசு பணியெல்லாம் அவருக்கு தொடர்பு. அதனால தான் அரசு சம்மந்தப்பட்ட அதிகப்படியான அவார்ட்ஸ் மற்றும் மரியாதை, புகழ் அந்த புகழ் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு காரணமாக இருந்தது வந்து இவருடைய லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. மற்றும் இவருக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறை, திரைத்துறை, குறிப்பாக இசைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 8, 9, 11 அதே போல் குழந்தை பருவத்திலேருந்து ஒருத்தவங்க சாதிக்கணும்னா இந்த 8, 11 முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்போ இவரோட 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் வருது மிக மிக சிறப்பான அமைப்பு. மற்றும் இவரோட 8ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்தில், 9ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருந்து 12ஆம் இடத்தில் நீச்சபங்க யோகா அமைப்பில் இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுத்திருக்கின்றது. மற்றும் இவரோட 11ஆம் அதிபதியான புதன் 10ஆம் இடத்திலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பு 10-11 பரிவர்த்தனை அமைப்பு இவருக்கு ஒரு ராஜயோக பலன்களை கொடுத்துருக்குங்க. இவர் பாருங்க 10-11 பரிவர்த்தனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ஆட்சியான அமைப்பு தான். அதே போல் 12ஆம் இடத்துல நீச்சபங்க யோக அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நடிகராக செயல்பட்டிருக்க முடியும். செவ்வாய் வந்து 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அவரால் சிறந்த ஒரு நடிகராக செயல்பட முடியவில்லை. ஆனால் ஒரு இசைத்துறையிலையும் ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைத்துறை சாதனையாளராக செயல்பட்டதற்கு இவருடைய 10-11 பரிவர்த்தனை மற்றும் 12ஆம் இடம் அமைப்புகள் மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தன. அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தது. இவர் உடல் வெயிட் கெயின் அதாவது உடல் எடை வந்து சற்று அதிகமாக இருந்ததற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட தந்தை வந்து 5, 9ஆம் இடத்தை குறிக்கும். 5ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதி 12ல் மறையக்கூடிய அமைப்பு வந்து இவர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்ததற்கு காரணமாக இருந்தது இவருடைய தந்தையோட அமைப்பு காட்டுகின்றது. அதே போல் இவரோட 4ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கல்வியில் வந்து தடை. இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அதை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியாமல் போனதுக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேதுவும் 4ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக 12ல் இருந்தக்கூடிய அமைப்பு தான் கல்வியில் சில காலம் தடை அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இவர் சிறுவயது முதலே இது மாதிரி நாட்டமாக இருந்தது காரணம் வந்து இந்த 11ஆம் இடம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 11-10 பரிவர்த்தனை அமைப்பு இவர் சிறுவயது முதலே இசைத்துறையில் ஆர்வமாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருடைய 7ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்திலிருந்து வருவது பார்த்தீங்கன்னா இவர் காதல் திருமணம் செய்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திரைத்துறையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது தொடக்கத்தில் இவரோட நண்பர்கள் இந்த குழுவோடு சேர்ந்து செயல்பட்ட அமைப்பு தான். அது வந்து 7ஆம் அதிபதி 11ல் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு வந்து நல்ல அமோக பலன்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றது. இவருடைய மனைவி சார்ந்த யோக பலன்கள், நண்பர்கள் சார்ந்த யோக பலன்கள் இவருக்கு நல்ல அமோக பலன்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பான அமோக ராஜயோக பலன்களை பொருந்தியவராக தான் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் இருந்திருக்கின்றார். இசைத்துறையில் வந்து மகத்தான உயரிய சாதனைகளை படைத்திருக்கின்றார். அவரை என்றும் போற்றி துதிப்போம், வாழ்த்தி வணங்குவோம். மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் போற்ற வாழ்க வளமுடன்.